Hi friends, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. ஸோ நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஃப்ரீ வெபினார்லையும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஃப்ரீ வெபினாரில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் பையர்ஸ். புதுசாக மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க நினச்சி வந்ததே வேறு, இப்போ சமீபமாக இருக்கிற சுச்சுவேஷனே வேறு. ஓகேங்களா? அதாவது நான் சொல்லுதுன்னா ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றது பிகினர்ஸ் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரன்னிங்கில், அதாவது மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க ஆப்ஷன் பையர்ஸை இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது, என்ன தான் சார் பண்ணுறது அது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பவும் டீப்பாக திங்க் பண்ண போகாதீங்க. ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது அப்படின்னா ஏன் ஏறணும் அப்படின்னு எதிர்பாருங்க. இப்போ ஒரு 50 ரூபா இருக்கிற ப்ரீமியம் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் மெயின் அதாவது இண்டெக்ஸோடைய வேல்யூ 50 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அப்புறம் ஃபியூச்சருடைய பாயிண்ட் அது ஒரு 35 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இது என்னுடைய 50 ரூபா ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது, ஒரு 5 ரூபா ஏறி இருக்குது, ஒரு நான் 60 ரூபா எதிர்பார்த்தேன், ஏற மாட்டேங்குது அப்படின்வாங்க. கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். 50 ரூபா ப்ரீமியம் நீங்கள் வாங்கிட்டீங்க, விலை ஏறுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 50 பாயிண்ட் ஏறிச்சு, இந்த பக்கம் 35 பாயிண்ட் ஏறிச்சு, எல்லாம் ஓகே. இந்த விஷயம் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சார்ட்டை பார்க்காதீங்க, கேண்டில் ஸ்டிக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கம்ப்ளீட்டாக ஒரு நிமிஷத்துக்காக கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்கள் வியாபார நோக்கத்தோடு பாருங்கள். ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு ப்ரீமியம் விற்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சரி, நீங்கள் 55 ரூபாய் ஏறும்னு சொல்லுவீங்களே, யார் வாங்குறது? அதை யாராச்சும் வாங்கினா தானே ஏறும் ப்ரீமியம்மு. யார் வாங்குறது? யார் வாங்குறது? வாங்கினா தான் ஏறும் ப்ரீமியம் உங்கள்கிட்டருந்து. ஸோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா 70 ரூபா போனால் கொடுத்துடலான்னு இருக்கிறீங்க. அந்த 70 ரூபாய் 80 ரூபா போனால் அந்த 70 ரூபாய்க்கு வாங்குறவங்க யார்? அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம பிஸ்னஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விலை பொருளோட டிமாண்டு வந்தால் தான் நல்லா வாங்குவாங்க. அதுக்கு நல்ல பிஸ்னஸ் தரவாக ஓடிட்டுருக்கும். ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துலாருங்க. இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் இருந்து, அதாவது 14 கிட்ட வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11க்கு 10 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 10 புரிஞ்சுதுங்களா? ஸோ வாலட்டாலிட்டிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. மூமெண்டம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் போயிட்டு நான் ஒரு பை அல்லது சேல் எடுக்க போகிறேன், ஒரு நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் மேலே மூவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு கால் ஆப்ஷன் மூவ் கொடுக்கும். புட் ஆப்ஷன் கீழே ஒரு நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா எனக்கு ஒரு புட் ஆப்ஷனில் ப்ரைஸ் நல்லா கிடைக்கும், பிஇ கிடைக்கும், இல்லை மேப் வச்சுன்னா சிஇ கிடைக்கும். நீங்கள் போட்டு பை அண்ட் சேல் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புட் ஆப்ஷன் நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணாலும் சரி, கால் ஆப்ஷனை நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரீமியம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐடிஎம் இந்த மணி சூஸ் பண்ணாக்க ஓரளவுக்கு நம்ம ப்ரீமியம் ஏறிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மும் ஏற மாட்டேருந்து, ஏடிஎம்மும் ஏற மாட்டேருந்து, எதுவுமே ஏற மாட்டேருந்து. ஆனால் ஓடிஎம் சுத்த மோசம். ஓடிஎம்மு அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் இப்போ வரவங்க எல்லாம் ஓடிஎம்மில் தான் உள்ளே போகிறாங்க. இப்போ ஏடிஎம்மில் விஷயம் தெரிஞ்சு உள்ளே வந்தவங்களும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, ஏற மாட்டேருந்து ப்ரீமியம், நான் என்ன தான் பண்ணாலும் ஏற மாட்டேருந்து. ஆனால் நிஃப்டி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாள் இன்றைக்கி மூமெண்டம் நல்லா இருந்துச்சு. அதாவது கம்பேர் பண்ணால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணாங்க, நிஃப்டியில் ஓரளவுக்கு இன்றைக்கி மூமெண்டம் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி நிஃப்டி நல்ல மூமெண்டம், சாலிட் பாடியோட க்ளோஸ் டே சாட்டுது. நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் அப்படி இல்லைன்னா சொல்லியிருந்தேன், அன்றைக்கி ப்ரைஸு இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேஷன்ஸ் ஜோனுக்கு மேலே, இந்த ரேஷன்ஸ் ஜோனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் பையிங் சைடு போகலாம் அப்படின்னு. ஸோ பையிங் சைடு போயிருக்கு. இன்றைக்கி ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது கால் ஆப்ஷன் நிஃப்டி. நீங்கள் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 40லேருந்து 50 பாயிண்ட் தான் உங்களுக்கு மூமெண்டமே கொடுக்கும். ஸோ நீங்கள் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதும், கீழே வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பை அண்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு தள்ளி நில்லுங்க.
கொஞ்சம் இந்தியா வைஸ் கொஞ்சம் ஒரு போட்டோம் ஒரு 15-16 அந்த மாதிரி வரட்டும், அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. இல்லைனா இந்த மாதிரி டைமில் போய்ட்டு கிட்ட போய்ட்டு மாட்டிக்காதீங்க. இது என்னுடைய ஹம்ப்ளிங் ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதுசாக உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து ஸ்கேல்பிங் டைப்பில் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படி பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் விஷயம் தெரியாமல் உள்ளே போயிட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த டைமில் கொஞ்சம் தள்ளிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாவது தள்ளிடுங்க. மார்க்கெட் வந்து ஒரு சாலிட் பெரிய பெரிய கேண்டில் டே சார்ட்டில் வந்து கேண்டில் க்ரியேட் ஆகணும், அப்போ வந்து நீங்கள் உள்ளே வாங்க. அது வரலும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் சொல்கிறது உங்கள் விஷயம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து என்னால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.